தேசவிரோத சட்டவிரோத இறையாண்மைக்கு விரோத கருத்துக்களை பேசிய திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் பண்ருட்டி வேல்முருகனை கைது செய்ய வேண்டும் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவரின் செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் தொடர்ந்து இஸ்லாமிய மத அடிப்படைவாத செயல்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் SDPI கட்சியின் பேரணிக்கு நேற்று சென்னையில் காவல்துறை அனுமதி அளித்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மேலும் இந்த மாநாட்டில் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் பண்ருட்டி வேல்முருகன் பேசும்போது, இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை இந்திய ராணுவத்துக்கு நிகராக புகழ்ந்து பேசியதோடு, காவல்துறை இந்த பேரணிக்கு தடை போட்டிருந்த நிலையில் தானே முதலமைச்சர் அலுவலகத்திலும் சென்னை காவல்துறை ஆணையரிடத்திலும் நுண்ணறிவு பிரிவு தலைவரிடத்திலும் உளவுத்துறை பிரிவிலும் பேசி இந்த பேரணிக்கு அனுமதி பெற்று தந்ததாகவும், SDPIயின் துணை அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இந்திய ராணுவத்தின் துணைப்படை போன்றது, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் அமைப்பென்றெல்லாம் பேசியுள்ளது சட்டவிரோதம் மட்டுமல்ல, தேச விரோத கருத்தும் கூட. மேலும் இந்த இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகளின் செயல்களுக்கு தானே பொறுப்பேற்பதாக கூறியுள்ளார் வேல்முருகன். ஹிந்து இயக்கங்களைச் சேர்ந்தவர்களின் படுகொலைகள், குண்டுவெடிப்புகளில் பறிபோன அப்பாவி மக்களின் உயிர்கள், கோவை குண்டுவெடிப்பு, SSIS இயக்கத்தினுடனான தொடர்பு என தேச விரோத சட்டவிரோத இந்து மத விரோத செயல்கள் மற்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினால் அரங்கேற்றப்பட்ட அனைத்து செயல்களுக்கும் திமுகவின் சட்டமன்ற உறுப்பினரான பண்ருட்டி வேல்முருகன் பொறுப்பேற்றுக் கொள்வாரா எனவும், அப்படி பொறுப்பேற்பதனால் திமுக தன் சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்களை ஆதரிப்பதாக எடுத்துக் கொள்ளலாமா, இல்லை என்றால் அவரை கட்சியை விட்டு நீக்குமா, சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நீக்க பரிந்துரை செய்யுமா? மேலும் இந்தியாவின் ஒற்றுமையோடு இறையாண்மை பாதுகாப்பிற்கு விரோதமாக செயல்பட்டதோடு ISIS போன்ற பயங்கரவாத இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்பினரோடு தொடர்பு இருந்த காரணத்தினால் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை புகழ்வதோடு அதை போற்றி பாதுகாக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கையை உண்மையிலேயே தமிழக முதலமைச்சர், காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டு பேரணிக்கு அனுமதி கொடுத்தனரா என்பதை தொடர்புடையவர்கள் விளக்க வேண்டும். தேசத்திற்கு எதிரான கருத்துக்களை அந்த நிகழ்ச்சியில் பேசியவர்கள் அனைவரையும் கைது செய்வதோடு பண்ருட்டி வேல்முருகனையும் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். மேலும் தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய மத அடிப்படைவாத பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்களோடு அவர்களின் தொடர்பு குறித்த தீவிர விசாரணையை முடிக்கவிட வேண்டும். நாட்டிற்கு எதிரான பயங்கரவாத செயல்கள் சற்றும் சிந்திக்காமல் அரங்கேற்றும் இயக்கங்களை, நபர்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக காவல்துறைக்கு உள்ளது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் வேல்முருகன் பேசியதன் நோக்கம் குறித்து தீர விசாரிக்க வேண்டும். மேலும் இவர்களுக்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்பு இருக்குமே ஆனால் தேசிய புலனாய்வு முகமையின் உதவியோடு வருங்காலத்தில் இஸ்லாமிய மத அடிப்படைவாத இயக்கங்களின் செயல்பாடுகளை தடுக்க வேண்டும் என்று நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.